எடுத்துட்டு வந்து முன்னுக்கு எடுத்து நேரில் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இப்பொழுது நாங்கள் கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலை வீதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடற்கரை வீதியிலிருந்து 50 மீட்டருக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றது என்னன்னு சொன்னால் ஷாஜஹான் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டரிலே நாங்கள் வந்து இவ்வாறான வைத்தியங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம் என்பது பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க போகின்றோம். குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்தால் பாரிசவாதம், பக்கவாதம் மற்றும் வாத நோய்கள் மற்றும் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், சீனி வியாதி, அமில பித்த நோய்கள், கேஸ்ட்ரிக், கொலஸ்ட்ரால், பாலியல் பலையினம், தாடி புஷ்டி, மாதவிடாய் கோளாறுகள், மலச்சிக்கல், தொடர் தலைவலி, இடுப்பு வலி, பீனிசம், நரம்பு தளர்ச்சி, மலட்டுத்தன்மை, அதுபோல குடலிறக்கம், பித்தப்பை கற்கள், உறக்கமின்மை, சிறுநீரக பிரச்சினை, தோல் மற்றும் சரும நோய்கள், புகைத்தல், மதுபான பழக்கத்திலிருந்து முற்றாக விடுபடுவதற்கான ஆலோசனைகளையும் இலவசமாக வழங்க இருக்கின்றார்கள். இந்த அனைத்து விதமான இந்த நோய்களுக்கும் மருந்தாக இங்கே இருக்கிறது. நாட்பட்ட வியாதிகளுக்கு நவீன மருத்துவம் வழங்கப்படும். தீராத வலிகளுக்கு ஒத்தனங்கள் இடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். இதை இப்பொழுது நாங்கள் திரையிலே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே பார்த்தால் அதற்குரிய விடயங்களை செய்வதற்காக இங்கே டாக்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் சிலவற்றை நாங்கள் இதிலே கேட்டு பார்க்கலாம். குறிப்பாக இங்கே முடக்கத்தான் அலுகாரா சிரப் இங்கே இருக்கிறது. இந்த சிறப்பின் சிறப்புத்தன்மை பற்றியும் நாங்கள் இங்கே கேட்டறிய போகணும். குறிப்பாக எமது இந்த ஷாஜஹான் ஆயுர்வேதிக் சென்டரிலே இப்பொழுது டாக்டர்ஸ்மார் இருந்து கொண்டிருக்கிறார், வைத்தியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் அதுபோல செம்பருத்தி தைலம் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது திரையிலே காட்டிக் கொண்டிருக்கிறோம். திரையில நீங்கள் வெண்திரையில பார்க்கலாம். இங்கே இருக்கின்ற சகல விஷயங்களையும் நாங்கள் இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல வர்ம தைலம், இவ்வாறான பல விடயங்களை உள்ளடக்கியதாக ஷாஜஹான் ஆயுர்வேதிக் தைலம். இப்பொழுது குறிப்பாக எமது பகுதியிலே குறிப்பாக இருக்கின்ற வியாதிதான், அதாவது நோய்தான் சீனி, அதாவது நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோய் அதிகமானவர்களை தாக்கி இருக்கிறது. அதிகமானவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது. அதுபோல கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இவ்வாறான ப்ரெஷர் இருக்கிறது, இவ்வாறான பல வியாதிகளை இருக்கிறது. இங்கே நாங்கள் அதுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள் எந்த இடத்திலே அமைக்கப்பட்டு பார்வையிடும் நேரம் காலை 9 மணி தொடக்கம் மாலை 1 மணி வரைக்கும், மாலை பிற்பாடு மாலை 4 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகள் மூடப்பட்டிருக்கும். கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலை வீதியில் நீங்கள் அதாவது பிரதான வீதியினூடாக நீங்கள் வரும் பொழுது காகல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு முன்னால் வருகின்ற கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலை வீதிக்கு வருகும் பொழுது கல்முனை ஜாஹிரா தேசிய பாடசாலையை நீங்கள் தாண்டும் போது, அதாவது கடக்கும் பொழுது அங்கே இருக்கிறது உங்களது வலது பக்கத்திலே அது இருக்கிறது இந்த ஷாஜஹான் ஆயுர்வேதிக் சென்டர். அதுபோல நீங்கள் பீச் ரோட் வழியாக, அதாவது கடற்கரை வீதி வழியாக வரும்போது 50 மீட்டருக்குள் நீங்கள் இடது பக்கத்தில் அந்த எமது ஷாஜஹான் ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கிறது. சரி, நாங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம். இங்கே அதற்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஷாஜஹான் அவர்கள் இருக்கின்றார்கள், டாக்டர்ஸ் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே மருந்து வகைகள் இருக்கிறது.
அனைத்து விதமான நோய்களுக்குமான ஆயுர்வேதிக் மருந்து இங்கே இருக்கிறது. இந்த மருந்து வகைகளினுடைய தன்மைகள் பற்றி எங்களது வைத்தியர்கள் இங்கே உங்களுக்காக சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் இணைந்து இந்த மருந்து வகைகள், அதுபோல எந்த நோய்க்கு எவ்வாறான மருந்துகள் தேவைப்படும், அதை எவ்வாறு நாங்கள் இலகுவாக தீர்த்து கொள்ளலாம் என்ற அந்த விடயங்களையும் நாங்கள் எங்களது வைத்தியர்களிடமிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த வைத்திய ஆலோசனைகள் இலவசமாகவே இங்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே வருகை தந்தால் இலவசமாக உங்களது வைத்திய ஆலோசனையை பெறலாம். குறிப்பாக ஆயுர்வேதிக் அனைவருக்கும் பொருத்தமாகவும் இருக்கும், பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் ஆங்கில மருந்து வகைகளை எடுத்துக்கொண்டால் சிலருக்கு ஒவ்வாமையாக இருக்கின்றது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்து என்பது எல்லோருக்கும் அது ஒத்த மருந்தாக இருக்கும். அது அந்த மருந்தை பாவிப்பவர்களும் பக்க விளைவு இல்லாத ஒரு மருந்தாக இருக்கும் என்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவிடும். ஆனால் நாங்கள் ஆயுர்வேதிக் மருந்தை நாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது இருக்கிறது. இங்கே இருக்கிறது சுத்தமான தேன் வகையில் இருக்கிறது, சுத்தமான நெய் வகையில் இருக்கிறது. எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் வைத்தியர்கள் இங்கே இருக்கின்ற இந்த மருந்து வகைகளை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். அதனுடைய தன்மைகள் பற்றி, இந்த மருந்துகளை எதற்காக நாங்கள் பாவிக்கலாம் என்கின்ற அந்த விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார்கள். ஷாஜஹான் ஆயுர்வேதிக் மருந்தகம் கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையில் வீதியிலே அமைந்திருக்கிறது. நீங்கள் கடற்கரை வீதி வழியாக வந்தால் 50 மீட்டருக்குள் இடது பக்கமாக இருக்கிறது. நீங்கள் பிரதான வீதி வழியாக வரும் பொழுது காகல் ஃபுட் சிட்டிக்கு முன்பாக இருக்கின்ற கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை வீதியினூடாக வரும் பொழுது கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையை அண்மித்த அதற்கு பிற்பாடு எமது மருந்தகம் வலதுபுறத்திலே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எமது சகோதரர்கள், நீங்களும் உங்களது மருத்துவ ஆலோசனைக்காக நீங்கள் இங்கே வருகிறது உங்களது மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அது இலவசமாக, முற்றிலும் இலவசமாக செய்திருக்கிறார்கள். அதுக்காக பிரபல வைத்தியர்களும் இங்கே இருக்கின்றார்கள். ஆயுர்வேத வைத்தியர் ஏஎல் அப்துல் காதர் அவர்கள் வருகை இருக்கின்றார்கள். அதுபோல இங்கே மதிப்புக்கும் உரிய டாக்டர் ஹெலவத பாரம்பரிய ஆயுர்வேத வைத்தியர் PM இமாம்தீன் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் டாக்டர் NA ரசூல் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதுபோல ஆயுர்வேத வைத்தியர் டாக்டர் குத்துஸ் சார் அவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல எங்களது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று, அதுபோல இதனுடைய பணிப்பாளர் அவர்கள் இருக்கின்றார்கள் ஷாஜஹான் அவர்களோடும் நாங்கள் சில விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த மருந்து வகையிலே முற்றுமுழுதாக நாங்கள் உங்களுக்கு திரையிலே காண்பிக்கலாம். ஆனால் இந்த மருந்து வகையில் எதற்காக பயன்படுத்த வேண்டும், எந்த மருந்து எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற சரியான முழுமையான ஆலோசனை எங்களது பகுதியிலே எமது இந்த பகுதியிலே இருக்கிறது. எமது பகுதியிலே கூடுதலாக அந்த நோய்தான் சரியான மருத்துவ ஆலோசனை கூட இல்லாத அளவுக்கு ஒரு இடமாக இருக்கின்றபடியினால் நான் நினைக்கின்ற இந்த ஷாஜஹான் ஆயுர்வேதிக் மருந்தகத்தை நீங்கள் நாடும் பொழுது சரியான முறையிலே நீங்கள் அந்த சுகரினை அந்த வகையில் தான் இந்த மருந்து வகையிலும் நாங்கள் எங்களது மருந்து வகையெல்லாம் இங்கே இருக்கிற அரிய வகை மருந்து வகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைத்து அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு மருந்தாக போல இங்கே டாக்டர்மாருடைய ஆலோசனைகளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இங்கே எமது வைத்தியர்களிடம் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது.
நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முன்பு சொன்னது போன்று ஷாஜஹான் ஆயுர்வேதிக் மருந்தகத்திலே இருந்து தான் இந்த நேரலையை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே இருக்கின்றார்கள் டாக்டர் ஹெலவத வைத்தியர், எங்களது அன்புக்கு மதிப்புக்கு உரிய PM இமாம்தீன் சார் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதுபோல அப்துல் காதர் ஆயுர்வேத வைத்தியர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அதுபோல எங்களது வலது புறத்தில் இருக்கின்றார்கள் அப்துல் ரசூல் டாக்டர் ஹெலவத வைத்தியர். அதுபோல் இங்கே இருக்கின்றார் எனது இடதுபுறத்தில் இருக்கின்றார் ஷாஜஹான் அவர்கள், இதற்குரிய நிர்வாகி. அதுபோல எங்களது குத்தூஸ் டாக்டர் இருக்கின்றார், ஆயுர்வேத டாக்டர் இருக்கின்றார்கள். அதுபோல எங்களது சிரேஷ்ட ஊடகவியலாளர் தஸ்தகீர் சார் அவர்கள் இருக்கின்றார்கள், PH இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள், இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். சரி, நாங்கள் டாக்டரிடம் சில விடயங்களை நாங்கள் கேட்டு பார்ப்பதற்கு முதல்ல டாக்டரிடம் சில விடயங்களை கேட்போம். குறிப்பாக இங்கே எமது பகுதியிலே மிகவும் கூடுதலாக இருக்கின்ற அதிகமாக இருக்கின்றது சீனி வருத்தம் என்று சொல்வார்கள், சுகர். இந்த நீரிழிவு நோய் எதனால் ஏற்படுகிறது, அதற்குரிய தீர்வினை நாங்கள் இந்த ஆயுர்வேதிகூடாக நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்கின்ற சில ஆலோசனைகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதிகமான பேர் இதை பெரிய ஒரு நோயாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இது லேசான முறையில் இதை சோமாகக்கூடிய மருந்துகள் எங்கள்கிட்ட அதுக்குரிய உற்பத்திகளை நாங்கள் செய்கிறோம். அதுக்குரிய மருந்துகள் கையில் புண், காலில் புண், வெட்டுப்பட்ட காயங்கள் அனைத்துக்கும் நாங்கள் அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் பக்க விளைவு இல்லாமல், எந்த விதமான ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நாங்கள் கைகண்ட மூலிகளை கொண்டு வந்து, உதாரணமாக இந்தியாவிலிருந்தும் கூட சில மருந்துகளை நாங்கள் கொண்டு பண்ணி நாங்களாகவே செய்கிறோம். அடுத்ததாக இங்கே பல வைத்தியர்கள் அவ்வளோ ஆலோசனைகள், அந்த ஆலோசனைலாம் பெற்று எப்படி ஒரு 4 வைத்தியர் 5 வைத்தியர் இருப்பாங்க இங்கே இருந்து நாங்கள் இது செய்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு பயப்பாடோ எந்த பக்க விளைவுகளோ இது இல்லாமல் அதுக்குரிய மருந்துகள்லாம் எங்கிட்ட இருக்குது. அடுத்து அதிகமாக ஆன்ம சக்தி, வீரிய விருத்தி, தாது புஷ்டி இப்படியான நோய்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிற இல்லை. ஆனால் அதுக்குரிய பரிகாரம் எங்கள்கிட்ட 100க்கு 100 பரிகாரம் அதுக்குரியது நாங்கள் அதுக்குரிய மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் அனைத்தும் இருக்குது அல்லாஹ்வோட ரஹ்மான் கிருபையால். அடுத்தது எங்கள்கிட்ட இந்த கட்டணங்கள் இதுகள் இல்லாமல் ஒரு குறுகிய செலவு இல்லை, ஒரு மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் செலவுக்குள்ளேயே அதுக்குரிய மருந்துகளை நாங்கள் கொடுத்து அதுக்குரிய எல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுறபடியாக நாங்கள் இன்னொரு இடத்துல வாங்குறதில்ல. எல்லாம் அனைத்து மருந்துகளையும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இவ்வளோ வைத்திய குழாம் இருக்குது, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு அந்த பெரிய செலவுகள் நாங்கள் அந்த மக்களுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எல்லாம் அம்னா உற்பத்தி என்று சொல்லி போட்டு அனைத்து உற்பத்திகளும் இருக்குது அல்லாஹ்வோட உதவியால். அடுத்த விஷயங்கள்லாம் ஹெலவத டாக்டர் ரசூல் இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஒரு அனுபவசாலி. அவர் சில இந்த மருந்துகளை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போ அவர்கிட்ட கேளுங்க, இப்போ அவர் சொல்லுவாங்க எல்லாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் டாக்டர் இமாம்தீன் சார் அவர்களுக்கு. அதுபோல இப்பொழுது ஹெலவத வைத்தியர் டாக்டர் அப்துல் ரசூல் சார் இருக்கின்றார்கள், அவர்களிடம் கேட்டு பார்ப்போம். குறிப்பாக எங்கள் டாக்டரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். சீனி வருத்தம், அதாவது நீரிழிவு நோய்க்கான மருந்து வகைகளை நான் கேட்டிருந்தேன். ஆனால் குறிப்பாக அவர்கள் ஒரு இடத்திலே சொன்னார்கள், இந்த அதாவது காலிலே ஒரு காயம் ஏற்பட்டால் அதை வெட்டுகின்ற விதமான பல விடயங்கள் இருக்கிறது. இந்த விடயத்திலே நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கணும், இதுக்குரிய மருந்து ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா? அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டாயமாக நிச்சயமாக ஹெலவத ஆயுத வைத்திய முறைப்படி அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட மக்கள் எல்லாம் கூடுதலாக பொதுவாக நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அந்த ஆயுர்வேத சைட்டில் இல்லை. ஆனால் இந்த ஹெலவத அந்த பாரம்பரிய வைத்திய முறையில் முழு உலகமும் திரும்பி கொண்டிருக்கு. அதாவது யூரோப்பிய நாட்டை எடுத்தாலும் அமெரிக்காவை எடுத்தாலும் வேறு மற்ற நாடு இருந்தாலும் அவங்க எல்லாரும் இப்போ இந்த பாரம்பரிய வைத்திய முறைக்கு திரும்பி கொண்டிருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு இப்போ உண்மை விளங்கியிருக்கு. இப்போ இங்கிலீஷ் முறைப்படி ஒரு சின்னோய் வந்தால் அநேகமான ஆட்களுக்கு கால் வெட்டப்படும். ஒரு ஆஸ்பத்திரி போய்த்து ஒரு நோய் ஒரு நோயாளி காலில் புண்ணோட அவர் அரசாங்க ஆஸ்பத்திரியோ பிரைவேட்டோ இங்கிலீஷ் மருத்துவ முறைக்கு அவர் சென்றாரா அவரோட கால் குறிப்பிட்ட காலத்தின் பின்பாடு வெட்ட வேண்டிய நிலை ஏற்படுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய நேயர்கள் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், கூடுதலாக வெட்டப்படுற கால் அல்லது விரல் யாருக்கு வெட்டப்படுறதுன்னு சொன்னால் ஆண்களுக்கு.
காரணம் நெகட்டிவ், அதாவது புகைத்தல் பாவனை இருப்பதனால், சரியா, கூடுதலான புகைத்தல் பாவனை இருப்பதனால் தொடை காலிலிருந்து கீழ் போகும் நரம்புகள் இத்து போய்விடுகின்றன, அதாவது இறந்து போய்விடுகின்றன, அதனுடைய செயற்பாடு தன்மை இழந்து விடுகிறது. ஸோ மேலுள்ள ரத்தம் கீழ் நோக்கி செல்வதற்கு முடியாமல் போகிறது. அப்போ அந்த புண் வந்த இடங்களுக்கு அந்த இரத்தம் போகாத காரணத்தினால், அந்த நோய் எதிர்ப்பு பாக்டீரியாக்கள் உருவாத காரணத்தினால் அங்கே சிதைந்து அந்த புண் மேலும் மேலும் புண்ணாகிறது. அதன் காரணமாக அந்த கால் துண்டிக்கப்படுவது. அதுலேயும் முக்கியமான காரணம், துண்டிக்கப்படாமல் செய்யக்கூடிய வைத்திய முறை இருக்குது. எங்களோட பாரம்பரிய ஹெல வைத்திய முறையின் மூலம் அந்த காலை துண்டிக்கப்படாமல் அதை குணமாக்கக்கூடிய காரணங்கள் பல இருக்குது. அதை செய்ய இயலும். அதுக்கு முதல்ல ஏன் துண்டிக்கப்படுவது என்ற ரீசன் கட்டாயம் விளங்கணும், நமது நேயர்கள் விளங்கணும். அதை நான் அது நிறைய சில வைத்திய முறைகள் சொல்லுவார்கள். அந்த காலத்து வைத்தியர்கள் சில வைத்தியம், அந்த ஆயுர்வேத வைத்தியத்தினுடைய அது மூலிகையினுடைய பேர் சொல்லக்கூடாது, அதை பேர் சொல்லாமல் காட்டி கொடுக்கக்கூடாது. அது காரணம் அவங்க அவங்களோட வைத்தியத்திலே பாதுகாப்பதற்காக. அப்படி ஒன்று இல்லை. வைத்தியத்துறையே எங்களோட சகோதர லட்சக்கணக்கான நோயாளிகள் இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துக்கோ இங்கேயோ அங்கே சரியான இடங்களுக்கு சென்று வைத்தியம் பார்க்க இயலாமல் இருக்காங்க. ஸோ அதற்கான தீர்வினை நாங்கள் சொல்லும்போது அவங்களாகவே சில அப்படியான காரணங்களை தவிர்த்து கொள்ளலாம். வெட்ட இருக்கிற கால்களை வெட்டாமல் அந்த வைத்திய முறையை செய்து கொள்ளலாம். அந்த முறை ஒன்றை நான் இங்கே நேர்களுக்காக சொல்ல இருக்கின்றேன். கால் வெட்டுவதற்கான காரணம், அதாவது ஒரு காலில் புண் ஏற்பட்டால், பொதுவாக இது கால் வச்சுக்கொள்வோம், இதில் ஒரு புண் ஏற்பட்டால் அல்லது இங்கே ஒரு விரலுக்கிட்ட ஒரு புண் ஏற்பட்டால் சீனி வியாதிக்காரர்களுக்கு சவ் ஏற்படும். அந்த புண்ணுக்கு மேலால் சவ் வளரும். அதை சாதாரணமான சீனி வியாதிக்காரர்கள் ஒரு கத்திரியை பிடிச்சி இழுத்து பார்த்தா விளங்கும், புண் சவு தான் வரும், நூல் போல சவு வரும். அந்த சவு படர்வதன் காரணத்தினால் வைத்தியர்கள் கட்டும் மருந்து புண்ணில் படுவதில்லை. மெயின் ரீசன், முதலாவது சப்ஜெக்ட் என்ன காரணம்டா, நோயாளிகளுக்கு புண் வந்தவுடன் அதில் செயல் வைக்கும், அதன் மேலே சவு வளரும். அதை துப்புரவு செய்வதில்லை. தனது வீட்டில் உள்ளவர்களோ உறவினர்களோ அல்லது அந்த வைத்தியசாலையில் உள்ள நேர்ஸ்மாரோ அதை சரியாக துப்புரவு செய்வதில்லை. சும்மா ஒரு சுடுதண்ணியோ அல்லது ஒரு கெமிக்கலை போட்டு துடைத்து கழுவி விடுவார்கள். அந்த சவ்வு அகற்றப்படுகிறது. அந்த டாக்டர் மருந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சவ்வுக்கு மேலே புண்ணை வைத்து இந்த மருந்தை வைத்து மருந்து கட்டி விடுவார்கள். அந்த மருந்து புண்ணில் படாது. அந்த மருந்து புண்ணில் படாத காரணத்தினால் கீழே உள்ள புண் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், உள்ளால வளர்ந்து கொண்டே இருக்கும். அது மேலும் செயல் வைக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும், நாத்தமும் இருக்கும். ஸோ முதலில் செய்ய வேண்டியது அந்த சவ்வை முற்றாக அகற்றுவது. கால் புண் ஓடி பெரிசாகின பிற்பாடு டாக்டர்மார் இங்கே நகைச்சா இங்கால செயல் வரும், இங்கே நகைச்சா இங்கால செயல் வரும், அப்படி ஒரு தன்மை ஏற்பட்டவுடன் அதை துப்புரவு செய்வதற்காகத்தான் ஒரு காலை வெட்டுறது. அதை காலை வெட்டிட்டு புது புண்ணுக்கு வைத்தியம் பார்க்கறது. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இது ஒரு ராஜ மூலிகை. பல ராஜ மூலிகைகள் இதுவும் ஒன்று. இதன் பெயர் உண்மையான பாரம்பரிய பெயர் கிணற்று பாசான். நமது மக்கள் சாதாரணமாக இதை மூக்குத்தி பூ என்று தான் சொல்வார்கள். இந்த செடி இதனுடைய இலை வெல்வெட்டு மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இலை வெல்வெட்டு மாதிரி வரும். சாதாரணமாக எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனால் மிகப்பெரிய மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை. இதில் ஒரு இப்படி மஞ்சள் பூவும் மேலே வரும். நீங்கள் சகல ரோட்டு எல்லா இடங்கள்லையும் காணுவீர்கள். இது ஒரு சர்ஜன் செய்கிற வேலையை விட கிளியராக அந்த வேலையை செய்யும். நாங்கள் என்ன செய்யணும்னா, அந்த புண்ணுக்கு மேலால் இதை அரைத்து, இந்த இலை தண்டு இந்த பூவெல்லாம் சேர்த்து அரைத்து அதனோட புண்ணில் பட்டிருக்கும்படி ஒரு 3 மணித்தேரம் 4 மணித்தேரம் இதை கட்டி வைக்க வேண்டும். அப்படி அதை கட்டி வைக்க, அந்த புண்ணு சேர்த்து கட்டி வைக்கும் போது அதில் உள்ள சவ்வுகள், அதனுடைய அந்த சவ்வு கரைந்து தண்ணியாகிவிடும். அது ஒரு 4 மணிக்கு பிறகு அந்த இதை அவுத்து பார்த்தோம் என்றால் அவ்வளவு அந்த ஜராவை, அந்த சேல், அதில் உள்ள சவ்வு எல்லாமே அகற்றப்பட்டு புண் மாத்திரம் இருக்கும். ஸோ அதன் பிற்பாடு நாங்கள் அந்த புண்ணுக்கு மருந்து கட்டணும். அதுக்கு நாங்களே செய்கின்ற சஞ்சீவி தைலம் ஒன்று இருக்கு. இந்த இருக்கு, இது நாங்களே உற்பத்தி செய்கிற சஞ்சீவி தைலம்.
இதில் வந்து இதில் கீழே பார்த்தால் ஒரு ஒரு தூள் இருக்கும், உறைந்த தூள் இருக்கும். இப்போ இந்த தூள் என்னன்னு சொன்னால் இதில் பேர் வந்து வேறில்லா கொத்தான். இந்த மூலிகையின் பேர் வந்து இந்த தூள் கீழே தூள் வேறில்லா கொத்தான். இது தீவு பகுதிகளில் உள்ள முள் மரமான இழந்த மரத்தின் உச்சியில் படரும். இதுக்கு வேர் வராது, இது படரும். இதுதான் இதில் மெயின் மருந்து. இந்த சஞ்சீவி தைலத்தினுடைய மெயின் மருந்து அது. இப்படி குலுக்கி போட்டு பார்த்தால் விளங்காது, கீழே வருந்தா. அப்போ இதை கொண்டு உற்பத்தி செய்கிற இன்னும் பல மருந்து வகைகள், இதை கொண்டு உற்பத்தி செய்கிற இந்த சஞ்சீவி தைலத்தை அந்த புண்ணுக்கிட்டு அவர்களது உடம்பில் இருக்கும் சீனியை, அந்த சுகரை நாங்கள் ஒரு 100க்கு கீழே கொண்டு வரதுக்குரிய எங்களுக்கு அதுக்குரிய மருத்துவம் நிறையவே இருக்குது. அமுக்குரா சூரணம் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பவுடர் இருக்குது, ஆயுர்வேத சீனி நோய்க்கான பவுடர்கள் இருக்குது, சரியா? அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் அதுக்கு அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது சீனி சும்மாவே குறையும். எடுத்துக்கொண்டு சென்று பாவிக்கலாமா, அல்லது வைத்திய ஆலோசனையோடு தான் அதை பாவிக்க வேண்டும்? இல்லை, அவங்க எடுத்துக்கொண்டே பாவிக்கலாம், சரியா? ஆனால் ஆலோசனைக்கு தேவைப்படும். ஆனால் நார்மலாக அவங்க இங்கே வந்து எங்களோட வைத்தியசாலை இருக்குது, இது 24 hours இயங்கி கொண்டிருக்கும். முன்னுக்கு டெலிஃபோன் நம்பர் இருக்குது, அவங்க கால் பண்ணால் இரவில் கூட அந்த மருந்துகளை உங்களை விநியோக தயாராக இருக்காங்க, வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் பாவிக்கலாம். அப்படி நிறைய முறைகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன முறைப்படி செய்தால் அல்லாட உதவியோடு இன்ஷா அல்லாஹ் எவருடைய காலும் வெட்ட தேவையில்லை, காலை குணமாக்கலாம், நாங்கள் குணமாக்கி தருவோம். இன்னொரு விடயத்தை கருவணும், குறிப்பாக இந்த விடயத்திலே நாட்பட்ட காயம் இருந்தவர்கள், அதாவது நாட்பட்ட காயத்துக்குள் நாட்பட்ட காயம் இருப்பவர்கள், அவர்களுக்கும் சீனி வருத்தம், அதாவது நீரிழிவு நோய் இருக்கின்றது வைத்துக் கொள்வோம். அந்த காயத்தை ஆற்றுவதற்குரிய மருந்துகளும் இருக்கிறதா? முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு 60-65 கீழ்பட்டவங்களுக்கு அதை குணமாக்கக்கூடிய காரணம் இருக்குது. 65 வயதை மேற்பட்டு 70 வயது மேற்பட்டவர்களுக்கு அதை குணமாக்குவது கொஞ்சம் சிரமம். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் செயற்படாது. இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்வோம், குணமாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் முயற்சி அதையும் செய்வோம். நாங்கள் அது மிக முக்கியம். அந்த மிகவும் நாட்பட்ட, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கான இதுகளை வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மற்ற இந்த மூலிகை இது எல்லாமே நாங்கள் இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒத்தனம், ஹம்னா, எல்லாமே ஹம்னா ப்ராடக்ட்ஸ். இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து வாத நோய்கள், மூட்டு நோவு, இடுப்பு பிடிப்பு, அந்த நோவு சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் நாங்கள் செய்து வைக்கிறோம். இது விற்பனைக்கும் உள்ளது, கடைகளிலும் இருக்குது. இதை போட்டு சூடாக்கி ஒத்தனம் பிடிப்பது. எண்ணெய் பூசணும். மற்றது நாங்களாகவே செய்கின்ற பாம் இருக்குது, சரியா? நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஷாஜஹான் ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து இப்பொழுது நேரலையை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். வைத்திய ஆலோசனைகள் பலவற்றை நாங்கள் இப்பொழுது கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீரிழிவு நோய் சம்பந்தமான விடயங்களுக்கான வைத்திய ஆலோசனைகளை நாங்கள் இப்பொழுது நேர்களுக்காக நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம், இதை சரியாக பாருங்கள். சின்ன கொடி, இதனுடைய பேர் உமாசிக்காய். இது மூல நோய் கேன்சருக்கான ஸ்பெஷல் ஒரு மூலிகை, தனிப்பட்ட மூலிகை. இதை எப்படி பாவிப்பதென்றால், இரவையில் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும். இதோ இருக்குது, தண்ணீரில் போட்டு வைத்தால் இது வந்து உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி அந்த கேன்சருக்குரிய செல்கள் எப்படி அந்த விருந்து இருக்குமோ டிவியில் பார்ப்பீங்க, அதே மாதிரி இது விருந்து காணப்படும். இதை ஃபுல்லாக பிடிங்க உள்ளுக்கோ. அப்போ இது விருந்து காணப்படும். இதை இந்த தண்ணியை குடித்து காலையில் இதை சாப்பிடணும். அது இப்படி உள்ளது தான் இப்படி வந்திருக்கு, இப்படி உள்ள ஒரு கொட்டை தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து கேன்சருக்கான மிக முக்கியமான ஒரு மருந்து. மூல நோய்க்கு, பல நோய்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக கேன்சருக்காக நாங்கள் இதை பாவிக்கிறோம். அதே மாதிரி இது லேகியம், இது மதன காமஜுர லேகியம், தாத்து சக்தி வடிகரணன்னு சொல்லிச்சுங்க. தாத்து சக்தியான இது வந்து பாதம், பிஸ்தா, தேன், நெய், ஒரு சுத்தமான பால் என்று நிறைய மருந்துகள், சக்தியான மருந்துகள் போட்டு. இது வந்து ஆண்களுக்கான புஷ்டி, ஆண்மைக்குறவானவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு லேகியம். இதை வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போய் சாதாரணமாக வீட்டில் வச்சு சாப்பிடலாம்.
அதுபோல் இது கார்லிக் லேகியம், வெள்ளைப்பூடு லேகியம். இது கொலஸ்ட்ரால், இந்த இடுப்பு பிடிப்பு வாயு சம்மந்தப்பட்டதுக்கான இதெல்லாம் கொலஸ்ட்ரால். அதே மாதிரி சகல மருந்துகளும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்குது. எல்லாமே நாங்கள் எங்களால் தயாரிச்சு மற்ற சைடில் இருக்க வந்து இன்னொரு விடயத்தை கேட்டோம். குறிப்பாக இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை பெண்களுக்கு இப்பொழுது அதிகமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் பல இப்பொழுது கடைகளில் விற்கப்படுகின்ற பல சம்புகள் இருக்கிறது. அதுபோல் ஏனைய விடயங்களை தலையில் அவர்கள் ஆட் பண்ணிக்கொள்கிறார். அதனால் தலைமுடி உதிர்தல் மிகவும் அதிகமாக இருக்குது. ஆனால் தலைமுடி உதிர்வதற்கு என்று சில விடயங்கள் வருகிறது. ஆனால் அதை அவர்கள் பாவிக்கும் பொழுதும் அது இலகு, அதுவும் அந்த விடயத்தை தான் செய்கிறது. இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா? நிச்சயமா. இதுக்கு வந்து கரிசலாங்கண்ணி தைலம், இதோ பாருங்க, எங்கட நாங்கள் உற்பத்தி செஞ்ச கரிசலாங்கண்ணி தைலம். கரிசலாங்கண்ணிச்சுன்னா சிங்களத்தில் கீக்கு தெரிஞ்சிடுவாங்க. தமிழில் இன்னொரு பேர் இருக்கிறது கரிசலாங்கண்ணி, கையாந்தவரை. தமிழில் இன்னொரு பேருக்கு இது கையாந்தவரை. உண்மையான பேர் பொட்டானிக்கல் நேம் வந்து தமிழில் வந்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி மட்டும் இல்லை, இதில் நிறைய மூலிகை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதில் வெள்ளை சந்தனம், சரியா, சிவப்பு சந்தனம், கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வல்லாரை, அதுபோல் அவுரி, இப்படி பல மிக அரிய முக்கியமான, அதோடு நாங்கள் அதில் சுவந்த கொட்டம் அதில் சேர்க்குறோம், வெள்ளை சந்தனம், இப்படி நிறைய மூலிகை சேர்ந்து காய்ச்சி பதப்படுத்தி எடுக்கப்பட்டது. இது வந்து உதிர்ற முடி, கண்கடி, தலையிடி, சிறு பிள்ளைகளுக்கு முடி வளர்றது அனைத்துக்குமே நல்லது. எல்லாத்துக்கும் நல்ல வகையான இதை பாவிக்கிறவங்க நிறைய பேர் வந்து மாறி மாறி கட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் இன்ஷால்லா இதை தேவையானவர்கள் வந்து இந்த ஷாஜஹான் வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ளலாம். கடைகளிலும் பார்மசிகளிலும் இருக்குது, அங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம். பாவனை முறை அதில் இருக்கிறது. பாவனை முறைகள் ஹம்னா கரிசலாங்கண்ணி தைலம் என்று கேட்கணும். அங்கே மற்ற சேர்த்து பார்க்கணும். அது இது நாங்கள் இந்த ஆயுர்வேதிக் வைத்திய சொல்லுங்கள். இப்போ இது வந்து எங்களோட ஃபார்மசி, மற்ற சைடில் எங்களோட வைத்தியம் செய்வதற்கான இடம் இருக்குது. அங்கே வந்து சார் கொஞ்சம் பார்ப்போம். அதுதான் ஷாஜஹான் ஆயுர்வேதிக் சென்டரிலே இப்பொழுது நாங்கள் இந்த நேரலையை தந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே பல வைத்திய ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது, இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. இந்த வைத்தியர்கள் உடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்தாக இந்த மருந்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. மருந்தகம் என்பதை விட ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லலாம், திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய வைத்திய கலாநிதி அல்ஹாஜ் PM இமாம்தீன் அவர்கள், இவருடைய தலைமையில் தான் இந்த இந்த மருந்துகள் அனைத்தும் நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ கல்முனை சாஹிரா கொலைச்சி ரோட்டில் இந்த ஷாஜஹான் வைத்தியசாலை அமைத்திருக்கிறோம். அங்கிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு பிராஞ்ச் வந்து நீர்கொழும்பில் இருக்கின்றது, இன்னொரு பிராஞ்ச் கல்பட்டியில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நான் கொழும்பு மக்களுக்காக கொழும்பில் ஒரு சம்பூர்ண ஒரு வைத்திய ஹம்னா ஹெலபெத வைத்தியசாலை நிறுவனத்துக்கு ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் வைத்திய கலாநிதி இமாம்தீன் அவர்கள், எங்களுடைய மூத்த வைத்தியர் குத்தூஸ் அவர்கள், எங்களுடைய மூத்த இன்னொரு மூத்த வைத்தியர், இவங்கள் ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேத திணைக்களத்தினால் அங்கீகாரம் பெற்றவர்கள். இன்னொரு மூத்த வைத்தியர் அப்துல் காதர் அவர்கள் வர இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட வேலைகாரணமாக தாமதப்படுத்தி, இது மிஸ்டர் அப்துல் காதர் வைத்தியருடைய சொந்த மகன். இவர் தான் இந்த வைத்தியசாலையை இயக்கி கொண்டிருக்கிற இயக்குனர். அதே போல் எங்களோட மதிப்புக்குரிய முன்னாள் PHI மதிப்புக்குரிய PHI உதவிகள் அவர்கள் சகல விதமான உதவிகளையும் இங்கிருந்து மேற்கொண்டிருக்கிறோம். அவருக்கு எங்களது பரிபூர்ணமான நன்றியை நாங்கள் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையிலே எங்கு சென்றாலும் அவர்கள் இந்த வயதிலும் கூட எங்களையெல்லாம் பராமரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் என்று சொல்லலாம். வேண்டாம், எங்களோட சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்கள் சகீர் சார் அவர்களுக்கு நன்றிகள். அதுபோல இங்கே இந்த வைத்திய ஆலோசனைகளை பெற இருக்கின்றவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே வைத்திய ஆலோசனைகளை பெறுகின்றவர்கள் இங்கே வந்து உங்களது வைத்திய ஆலோசனை இலவசமாக பெற்று இங்கு வைத்திய முறைகள் எவ்வாறு செய்யப்படும் என்பதை நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் தரலாம். அதுக்கு ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான மருந்து வகைகளும் இருக்கிறது. ஹம்னா தயாரிப்புகளுக்கான அனைத்து விதமான மருந்து வகைகளும் இருக்கிறது. இன்னும் சில விடயங்கள் டாக்டரிடம் கேட்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது சார் உங்களிடம் கேட்கலாம். குறிப்பாக இந்த
அதாவது ஹார்ட் பேஷண்ட், அதாவது குறிப்பாக இருதய நோயாளர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த இருதய நோய் ஏற்படும் பொழுது அந்த இருதயம் மிகவும் வலுவடைந்து விடுகிறது, அதாவது பலம் இழந்து விடுகிறது. இதற்காக பல வைத்திய ஆலோசனைகள் இருந்தாலும் கூட இந்த ஆயுர்வேதிக் மூலமாக அதனை எவ்வாறு இலகுவாக குணப்படுத்தலாம் என்ற விடயத்தை நீங்க சொல்ல வேண்டும். முதலாவதாக இந்த ஹார்ட் அட்டாக் வர நபர்களை நாங்கள் பார்த்தால் ஒரு டென்ஷன் பேஷண்டாக இருப்பாங்க. மன அழுத்தம் காரணமாக அவர்களுடைய அந்த ஹார்ட் இயங்குவது, அந்த ஹார்ட்டுக்கு அந்த இரத்த குழாயிலிருந்து பம்ப் ஆகும் ரத்தம் இடைநிறுத்தப்படுவது. சரியா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உணவு முறையில் அல்லது அவர்களுடைய கொழுப்பு சேர்தல், மிக கூடுதலாக அவர்களுடைய ஒரு டென்ஷன். ஒரு ஒரு சாதாரண நபர் அவருடைய மூளையின் பழுக்கூடி, வேலைப்பழு கூடி அல்லது பிரச்சனை கூடி அவர்கள் ஏற்படுகின்ற மன அழுத்தத்தின் காரணமாக தான் அது கூடுதலான பேருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வருவது. மற்றது அவருடைய அந்த இரத்த குழாயில் கொழுப்பு அடைப்படுகின்ற பொழுது. ஸோ இதுக்கு நாங்கள் ஆயுர்வேத முறைப்படி அந்த 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 கொழுப்பை கரைப்பதற்கான வைத்தியத்தை நாங்கள் செய்வோம். பொதுவாக வெள்ளப்பூடு லேகியம், அது மாதிரி இன்னும் பல வைத்திய மருந்துகள் எங்களிடம் இருக்கின்றது. அதன் மூலம் அவர்களுடைய அந்த பிளாக் என்றால் அவர்களுடைய அந்த இரத்த குழாயில் ஏற்பட்டிருக்கும் கொழுப்பை முதலில் கரைக்க வேண்டும். பிறகு அவர்கள் அது மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். அதுபோல நாங்கள் அவர்களுடைய சில குளிசைகள் வைத்திருக்கின்றோம். நாங்களே உற்பத்தி செஞ்ச குழின்னு சொல்லுவோம். அந்த குளிசைகள் இருக்குது, சிறப்புகள் இருக்குது, மற்ற சூரணங்கள் இருக்குது. இவைகளை நாங்கள் அவர்கள் கொடுத்து அவர்கள் மன அழுத்தத்தை குறைத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 7 மணி அளவு நாங்கள் அதை குணப்படுத்த எங்களால் முடியும். அவர் குணப்படுத்தி இப்பொழுது சுகதேக வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இருக்காங்க நிறைய பேருக்கு. நாங்கள் காலை வெட்ட சொல்லி கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் காலை வெட்ட சொல்லி அவங்களை கொண்டு வைத்தியம் செய்து காலை வெட்டாமல் அதே காலுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவங்கள முன்னுக்கு எடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட், அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட். கேன்சர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தனியார் வைத்தியசாலையிலிருந்து எங்களிடம் அழுது கொண்டு வந்தார்கள். பேசாலை உள்ள தமிழ் குடும்பம் உண்டு. என்னவென்று கேட்டபொழுது இவர்களுக்கு கேன்சர்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அவர்களுக்கு சில மருந்துகளை கொடுத்து அனுப்பணும். அதே வைத்தியசாலைக்கு 3 மாதத்துக்கு பிற்பாடு சென்ற பொழுது அவருக்கு கேன்சர் இருக்கவில்லை. அந்த நபர் இப்போதும் பேசாலையில் இருக்கார், யாழ்ப்பாணத்தில் இருக்கார். அப்படியான நபர்களுக்கு கொண்டு நாங்கள் இன்ஷால்லா எதிர்காலத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். செய்யணும், கேன்சருக்கு எங்களுக்கு வைத்தியம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இது தனி வேப்ப மரத்தால் உருவாக்கப்பட்ட மேசை. இதில் போட்டு தான் நாங்கள் மசாஜ் செய்வோம். இது இந்த இருக்கிற மசாஜ் செய்த இதில் போட்டு தண்ணி இருக்குது. சூடாகி வந்த பிறகு நாங்கள் அந்த இளஞ்சூட்டுடன் இதில் பல வகையான மூலிகைகள், பல வகையான மருந்துகளும் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதுபோல் எங்களுடைய இந்த இருக்குது இது ஒரு பாம். இது நாங்கள் உற்பத்தி செஞ்ச பாம். இதை ஹம்னா ஹெலவத பாம்னு சொல்கிறோம். இது காரமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மோந்து பாருங்கள். ஆனால் எரிவுத்தன்மை இல்லை. முகரும்போது காரமாக இருக்கும், எரிவுத்தன்மை கிடையாது. இது அந்த மசாஜ்க்கு நாங்கள் மிக இந்த பாத நோயாளர்களுக்கு, இடுப்பு நோய்களுக்கு பயன்படுத்துகிற பாம். அத்தோடு இது ஒரு தைலம். இந்த தைலத்தினுடைய பேர் சர்சப்பாதி. ஆனால் அந்த சர்சப்பாதி கடைகள் இருக்குன்னா அது அதே சர்சப்பாதி இல்லை. இதில் மிக ஸ்பெஷலான ஒரு மூலப்பொருட்களை சேர்த்துருக்கோம். நாங்கள் வாதத்துக்கான மூலப்பொருட்களை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா தேய்த்து விட்டு பிறகு நாங்கள் இதால் ஒத்தனம் போடுவோம். இது இருக்குது. இப்படி இதை வீட்டுக்கு எடுத்து போயிட்டும் செய்யலாம். முறைகளை காட்டி கொடுப்போம். அவங்களுக்கு வீட்டில் போயிட்டும் செய்யலாம். இடுப்பு வலி, இந்த வாதம், பித்தம், இது சம்பந்தமான அனைத்துக்கும் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் செய்வோம். மசாஜ் போட்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறோம். குறிப்பாக இந்த மூட்டு விலகல் என்று சொல்லுவார்கள். அதாவது மூட்டு வலி இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் செய்து பார்க்கும் பொழுது மூட்டு எலும்பு விலகி இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்ன இருக்கிறது? நிச்சயமா மூட்டு விளவுன்றது டிஷ்யூ, அதாவது ஒரு ஜாயிண்டுடைய டிஷ்யூ விளவுறது. டிஷ்யூவை விட்டு அந்த இரு ஜாயிண்ட், அந்த முள்ளுக்கள் விளவுகிறது. அதுதான் காரணம். சில நேரங்களில் சில முதுகுகளில் இப்படி கையை அசைக்கும் போது இரு முட்டுக்கள் உறையும். அதையும் அந்த நோயாளிகளுக்கு தெரிந்து கொள்ளலாம். இதை நாங்கள் அதனுடைய சவ்வு வளர்றதுக்குரிய அதனுடைய டிஷ்யூ வளர்றதுக்குரிய எண்ணெய்களை போட்டு அதுக்குரிய மருந்துகளையும் கொடுத்து அதன் பிற்பாடு அது மசாஜ் மூலம், எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் அந்த நோவையும் குணப்படுத்தலாம்.
இதுக்குள்ளே இன்னும் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டும் இந்த ஆண் ஆண் இந்த நோயாளிகள் இங்கே வரும்பொழுது இந்த வகையான நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை செய்துள்ளோம். பெண் நோயாளிகளுக்கு எவ்வாறு நாங்கள் அதுக்கு பெண்களை பொதுவாக இங்கே இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் நீர்கொழும்பு கால்பீட்டில் பெண் வைத்தியர்களை வைத்திருக்கின்றோம். அவர்கள் செய்வார்கள். இப்போ இங்கே நாங்கள் சில இங்கேயும் ஒரு பெண் வைத்தியர்கள் நாங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் அதுக்குரிய ஏற்பாடு செய்வோம். அதே டைமில் பெண்கள் வரும்போது அவர்களுக்கு மிக மரியாதை அவர்கள் சொந்தக்காரர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு தான் நாங்கள் அந்த வைத்தியத்தை செய்வோம். அது செய்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கொண்டு போய்த்து அவரோட வீட்டில் நேற்றும் ஒரு வயது பெண் வந்தார். அவருக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் செய்து விட்டு மருந்தையும் கொடுத்து அவர்கள் மகளிடம் சொல்லி அனுப்பினோம், இப்படி செய்ய என்ன சொல்லி. ஸோ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இங்கேயும் ஒரு பெண் வைத்தியரை அதற்காக நியமிப்போம் இன்ஷா அல்லாஹ். சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சந்திக்க. இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த உடைவு முறிவு இதற்காக வைத்தியசாலைகளில் சென்று பலவிதமான ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது இந்த ஆயுர்வேத வைத்திய முறையிலே? அதுக்கு உடைவு முறிவு வைத்தியம் என்று தனிப்பட்ட உடைவு முறிவு போதுங்க. அதுக்கு உடைவு முறிவு என்ற தனிப்பட்ட முறையான வைத்தியம் இருக்குது. அதையும் நாங்கள் செய்வோம். ஆனால் அது ஒரு தனிப்பட்ட வைத்தியம். அதுக்கு கூடுதலான மூலிகைகளை ஏற்பாடு செய்து வைத்து கட்டி அதுகளை நாங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதையும் அந்த வைத்தியமும் நாங்கள் இங்கே செய்வோம். உடைவு முறிவு வந்தால் நாங்கள் வைத்தியத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதாவது அனைத்து விதமான நோய்களுக்கும் இங்கே மருந்து இருக்கிறது. எந்த நோய் என்றாலும் நீங்கள் இங்கே ஆலோசனைகளை பெற்று அதற்குரிய மருந்து வகைகளை எடுத்து நீங்கள் உங்கள் நோய்களை குணப்படுத்தலாம் என்று சொல்கின்றீர்கள். நிச்சயமா நாங்கள் அந்த நாடி பிடிப்பு இதில் முறைகள் இருக்குது. சரியா? இதில் ஆமை பாய்ச்சல் முயல் பாய்ச்சல்ன்ற முறைகள் இருந்துச்சு. சில பேர் சும்மா எதுவுமே தெரியாமல் பிடிச்சி பார்க்கக்கூடிய வைத்தியர்களும் இருக்கார்கள். அது நான் குறை சொல்ல வரல. ஆனால் அதுக்கு சரியான முறைப்படி அதை கற்றுக்கொண்ட வைத்தியர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். நான் இன்னும் ஒரு விடயத்துக்கு இந்த ஆயுர்வேதத்துக்கும் ஹெலவத என்கின்ற அந்த விடயத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமையில் மிக முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். என்னென்னா ஆயுர்வேதத்துக்கும் ஹெலவதைக்கும் வித்தியாசம் என்ன? ஹெலவதன்றது நமது நாட்டினுடைய இலங்கையில் தான் கூடுதலான மூலிகை உலகத்திலே. இந்தியா பெரிய நாடு இருந்தாலும் அதை அளவு ஒப்பிடும்போது இலங்கையில் தான் கூடுதலான மிக அரிய மூலிகைகள் இருக்கு. இலங்கை அந்த காலத்து ஹெலரால, அதாவது ஹெலரால என்ற பெயருடன் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹெலவத வைத்திய முறை. அதாவது பச்சை மூலிகைகள். அது எப்படின்னு சொன்னால், ஒரு நோயாளியை கொண்டு வச்சிட்டு இருப்பாட்டிட்டு அவரை கையை பிடிச்சி பார்த்து அவரை நோயை கேட்டு அதன் பிறகு வைத்து மூலிகை உடைத்து அந்த மூலிகை மூலம் மருந்தை உருவாக்கி அவர்கள் கொடுப்பது தான் இந்த ஹெலவத முறை. ஆயுர்வேதம் என்பது அந்த ஹெலவத என்ற வைத்திய முறை இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்றது. இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சில இதுகளை மாற்றம் செய்து அங்கிருந்து மாறி இலங்கை கொண்டு வந்தது தான் ஆயுர்வேத முறை. அதுதான் ஆயுர்வேதம். எங்கள் ஆயுர்வேத கவுன்சில் அவங்களோட முறை தான். ஆனால் நாங்கள் ஹெலபெதன்றது இந்த நாட்டினுடைய அடிச்சுவடியிலிருந்து உருவாக்கப்பட்ட பாரம்பரிய வைத்தியம். இதில் கலப்படம் இல்லாத ஒரு 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 வைத்திய முறை தான் ஹெலபெத. அதில் இன்னும் சொல்ல இருக்குது, அதை நாம் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. ஏனென்றால் எங்கட வைத்தியத்துறை சரியா, எங்கட வைத்தியத்துறை மாசாலான்னு சொல்லி ஒரு 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 உருப்படியான இந்த நாட்டினுடைய பாரம்பரிய வைத்திய முறை என்பதை அணித்தரமாக குறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் கலப்படம் இல்லை. இன்னொரு வைத்திய முறை இருக்குது, சித்த வைத்திய முறை. இது சம்பந்தமாக இதை விட ஹெலவதைக்கும் அதற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள். அது சித்தவதக்கம் என்றது சித்தர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். சித்தர்கள் கூடுதலாக நமது நாட்டில் இல்லை. அந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட வைத்திய முறை தான் சித்த வைத்தியம். அவர் அங்கே கொல்லிமலையில் ஒரு சித்தர் இருக்கார், இந்தியாவில் கொல்லிமலையில் சித்தர் இருக்கார், அவர் ஒரு வைத்தியம் சொல்றார். அதே மாதிரி கூடுதலான சித்தர்கள் அங்கே அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அது ஆயுர்வேதிக்குள் உள்வாங்கப்பட்ட முறை தான் சித்த வைத்திய முறை. அதே போல் யூனானி என்பது பாகிஸ்தானிலிருந்து ஈரானிலிருந்து கொண்டு வந்த அரபிக் முறை. ஸோ அதெல்லாம் வெளிநாட்டு முறை. ஆனால் அது முஸ்லிம்களுக்குரிய வைத்தியமாக இலங்கையில் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அதுக்குரிய வைத்திய கற்பியை கற்பிக்கின்றார்கள் எமது நாட்டில்.
நாங்கள் முற்றிலும் வேறுபட்டாக்கள். முற்றிலும் வேறுபட்டா நாங்கள் யாருன்னு சொன்னால் உண்மையான இந்த நாட்டுக்கு சொந்தமான மூலிகை எடுத்து பாரம்பரிய மூலிகை எடுத்து அதன் மூலம் அதை காய வைத்து பச்சையாகவும் சாரெடுத்து ஹெலவெதங்கிறதுக்கு அர்த்தம் கூட பாரம்பரிய. நாங்கள் சில பேர் நினைப்போம் ஹெலண்டா சிங் ஹெல. நோ நத்திங், அப்படி இல்லை. ஹெலன்றது வந்து பாரம்பரியம். ஹெலபெதன்ற பாரம்பரியம். அது வந்து சிங்களவருக்கு, முஸ்லிம்களுக்கு, தமிழர்களுக்கு அனைவருக்கும் உரித்தானது. எல்லோருக்கும் உரித்தானது இந்த ஹெலபெதன். இதில் கிட்டத்தட்ட நான் ஸ்ரீலங்காவில் நினைக்கிறேன் ஒரு 1800க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். கனடாவில், சுவிட்சர்லாண்டில் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் இந்த ஹெலபெத வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கடந்த 29ஆம் தேதி சிலாபத்தில் சுதர்சன ஹோலில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தோம், கௌரவிப்பு நிகழ்ச்சி. அதில் அந்த வைத்தியர்கள்லாம் வந்திருந்தார்கள். அதனுடைய வீடியோ கிளிப் உங்களுக்கு இன்ஷால்லா எதிர்காலத்தில் எங்களால் தர முடியும் இன்ஷால்லா. இதை நீங்கள் மக்களுக்கு உண்மையான ஆயுர்வேத, அதாவது ஹெலபெத வைத்திய முறையை விளம்பரப்படுத்துங்க, மக்கள் விளங்க வேண்டும். நச்சற்ற மருத்துவம் சரியா, நச்சற்ற உணவு பொருள், நச்சற்ற மருத்துவத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சும்மா உதாரணம் நஞ்சற்று என்று ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம அனைவருக்கும் பெட்ரோல் தெரியும். ஒரு பெட்ரோல் போட்டால் வைத்தியம், அதில் 20 பெட்ரோல் போட்டால் நஞ்சு. ஸோ அங்கே கெமிக்கல் இருக்கு. 20 பெட்ரோல் போட்டால் ஒரு பிள்ளை இருந்து விடும். அப்போ அது நஞ்சாக மாறுகிறது. அதுக்கு காரணம் அங்கே கெமிக்கல். இது அப்படி இல்லை. இதை நீங்கள் கூடுதலாக சாப்பிட்டாலும் அதுக்குரிய தன்மை பெருசாக காட்டாது, சாவு ஏற்படுத்தாது. சில மாற்றங்கள் ஏற்படுத்தும், ஆனால் சாவு ஏற்படுத்தும். ஸோ இது நச்சற்ற மருத்துவம். இந்த நச்சற்ற மருத்துவத்தை எமது மக்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் எனது டெலிஃபோன் நம்பர் 075 75 77 88 555. இந்த நம்பருடன் தொடர்பு கொண்டு சில உங்களுக்கு தேவையான டவுட், உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். நாங்கள் 24 hours மக்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கோம். அத்தோடு எங்களோட நோக்கம் பணம் சம்பாதிப்பதல்ல. நோக்கம் இந்த வைத்தியத்தினுடைய இந்த தேவை மக்களை சென்றடைய வேண்டும். இதன் மூலம் மக்கள் பயனடைய வேண்டும். நாங்கள் சல்லி சார்ஜ் பண்ணுறோம், ஆனால் மிக ரீசனபிள். எங்களுடைய மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ. கன்சல்டிங், ஆலோசனை, அது சேனல் எல்லாம் ஃப்ரீ. நாங்களே இந்த மருந்துகளை தயாரிப்பதால் அதுவும் மக்கள் மிக குறைந்த விலையை இந்த வைத்திய முறையை மக்கள் பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இன்னொரு விடயத்துடன் குறிப்பாக இந்த ஹெலவெத என்கின்ற இந்த விடயத்தை மக்கள் நாடுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. அதற்கு அந்த வைத்திய முறையை செய்வதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். அந்த ஆலோசனை பெறுவதற்கோ அல்லது அந்த வைத்திய முறையில் இருக்கின்ற இந்த மருந்துகளை பாவிப்பதற்கோ மக்கள் கஷ்டப்படுகின்றதை விட அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று சொல்லலாம். ஏன் பயப்படுகின்றார்கள் என்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? என்னென்னா, பயப்படுகிறார்கள் என்பதுக்கு அது லேசான, அதாவது பழகிவிட்டார்கள் ஆங்கில வைத்திய முறை என்றவுடன் ஒரு டேப்லெட், ஒரு ஸ்ப்ரே தாக்கம் உடனே எதிர்பார்க்கின்றார்கள். அதுக்கு பழகிவிட்டார்கள் எங்கள் மக்கள். அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இந்த ஹெலவெத வைத்திய முறை நோயாளிகளை கொண்டு வந்து இருப்பாட்டி தெரிந்ததன் பிற்பாடு காடுகளுக்கு சென்று மூலிகை பறித்து வந்து அல்லது பறித்து வைத்த மூலிகையை வைத்து உடனடியாக மருந்து செய்து கொடுப்போம். அதுதான் முறை. அந்த முறைமை இன்னும் மக்களிடம் அது இருப்பதனால் மக்கள், ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் அதையும் மருந்தாக உற்பத்தி செய்து பாருங்கள். இது ஒரு காலிக், சரியா? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசம், சரியா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள், சரியா, எடுத்தாங்க. இப்போ நான் என்னன்னு சொன்னால், இப்போ நான் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு ஒப்பீடாக அதே அந்த ஃபாஸ்ட் லீஃப் மிக குயிக்காக ஒரு ஒரு குணமடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வைத்தியத்தை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கோம், சரியா? இப்போ உதாரணமாக இப்போ
இப்போ இது வந்து எங்களோட ஹெலவத வைத்தியம். இது சகல விதமான நோவு வாதம் அப்படியான இதுகளுக்கு ஒரு ஸ்ப்ரே வரும். ஒரு காய் எப்படிங்க இது உடனடியாக குணமடையும். இதுவும் எங்களோட ஹெலவத வைத்தியம். இது வந்து மூலிகைகள் உருவாக்கப்பட்ட சில இதுகள் தான் இதுவும். ஸோ இப்போ அந்த ஆயுர்வேத முறை, அதாவது எங்களுடைய ஹெலபத முறைமையும் ஆங்கில வைத்தியத்துக்கு இணையாக மிக சீக்கிரம் குறையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் நம்பி வரலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். இன்னும் பல ஆலோசனைகள் தேவைப்படுகிற மக்களுக்கு இன்னும் சில எங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களிடம் கேட்டு நாங்கள் நிச்சயமாக நாங்களும் இதன் பிற்பாடு எங்களிடம் பலனடைந்த பல பேர் இருக்காங்க. கால் வெட்ட சொன்னவர் கால் வெட்டப்படாமல் இருக்கு. கேன்சர் என்று சொன்னவர்களுக்கு கேன்சர் குணமாக இருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட தனியார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணும்போது அவருக்கு அந்த கேன்சர் காட்டவில்லை. ஆச்சரியப்பட்டார்கள். அங்குள்ள வைத்தியர்கள் என்ன செய்தீர்கள், எப்படி இதை குணமாக்கணும்னு சொல்லி ஆச்சரியத்துடன் கேட்டுக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்குள்ள பெரியவரை சொல்லி பெரியவர் எங்களை அழைத்து நாங்கள் அங்கே வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். சரியா? அப்போ இது மிரக்கிள் சம்பந்தமான வைத்திய முறை இப்போ ஹெலபதிக்குள் வந்திருக்கு. ஒரு இன்க்ரெடிபிள் என்று சொல்லக்கூட சொல்லலாம். ஸோ இன்ஷால்லா நீங்கள் இதை வந்து குணமடைங்க. நாங்கள் 24 hours உங்களுக்காக எனி டைம் நீங்கள் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எங்களோட ஆஸ்பத்திரிக்கு முன்னால் வந்து நீங்கள் கோல் அடித்தா நாங்கள் உங்களை தேடி வந்து இங்கே வந்து வைத்தியத்தை தருவோம். தேவைப்பட்ட மருந்துகளையும் நாங்கள் தருவோம். அது எங்களோட சேவைக்காக நாங்கள் செய்யணும். நன்றி சார். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வைத்தியசாலையினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்பு சகோதரர் ஷாஜஹான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சில வார்த்தைகள் எங்களது நேயர்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அனைத்தும் நாங்கள் உருவாக்கிய மருந்துகள். இது எங்களுடைய தயாரிப்புகள் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். வேறு எந்த கம்பெனியிலிருந்தும் நாங்கள் வந்துக்கிட்டு மருந்துகள் எடுக்கிறதில்ல. கம்னா ப்ராஜெக்ட் என்று சொல்லி போட்டு இருக்கிற இந்த முழுதுமே கம்னா ப்ராடக்ட் மருந்து தான் இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை இருக்கின்றது. இங்கே வந்து உங்களுடைய தேவைகளை நோய்களை குணப்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக இங்கே மிகவும் அனுபவம் பெற்ற வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், இங்கே இருக்கின்றார்கள். அதுக்குரிய ஆலோசனை சபை இருக்கிறது, அதுக்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இங்கே வருகை தந்து உங்களது அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு மருந்தாக அல்லது ஒரு வைத்தியசாலையாக இது அமைந்திருக்கிறது. கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை வீதியிலே அமைந்திருக்கிறது. நீங்கள் பீச், அதாவது கடற்கரை வீதியினால் வந்தால் ஒரு 50 மீட்டருக்குள் உங்களது இடதுபுறத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் மெயின் வீதியில் வருகின்ற பொழுது காகல் சுட் சிட்டிக்கு முன்னால் வருகின்ற ஜாகிரா தேசிய பாடசாலை அண்மித்தவுடன் அதற்கு அப்பால் அந்த இடம் இருக்கிறது. இந்த இடம் இருக்கிறது, வலதுபுறம் இருக்கிறது. மிஸ்டர் ஷாஜஹான் இவர் தான் அநேகமா 24 மணி நேரம். இங்கே அவருடைய டெலிஃபோன் நம்பர், தொலைபேசி இலக்கங்கள் இருக்கு. 076 08 35 687 மற்றும் ஒரு இலக்கம் 077 60 72 999 இலக்கம் இருக்கிறது. எனவே நீங்கள் நீங்கள் அவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தும் பொழுது இங்கே வருகை தந்து நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இங்கே நீங்கள் 24 மணித்தியாலமும் நீங்கள் ஹாட்லைன் மூலமாக அழைத்து நீங்கள் வைத்திய ஆலோசனை பெற்றலாம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை எங்களுடைய விசேட வைத்திய குழு இங்கே கல்முனைக்கு வீதி செய்ய இருக்கின்றோம். நாங்கள் அந்த 5 நாளும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் புக் செய்யலாம். மிஸ்டர் ஷாஜஹானத்துடன் அவர் டெலிஃபோன் கொண்டு நீங்கள் புக் செய்து கொள்ளலாம். நாங்கள் அந்த நேரங்களில் வந்து அனைத்து விதமான நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வைத்தியம் செய்து குணப்படுத்துவோம். நீங்கள் இந்த பலனை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நிறுவனம் இங்கே வந்ததற்கு நாங்கள் முதலில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளணும். கல்முனை பிரதேசத்தில் இந்த நிறுவனத்தில் முதல் நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். ஹெலவத இந்த வைத்திய முறையினூடாக எங்களுடைய மக்கள் சுகமடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவில் நாங்கள் இந்த நேரலையை முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நேரலையில் சந்திப்போம். மற்றொரு நேரலை மற்றொரு வைத்திய ஆலோசனை அதோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். இங்கே தொழில்நுட்பம் வழங்கிய தாரிக் அவர்களுக்கும் எங்களது தொலைக்காட்சி பிரதானி கணித்துக்குரிய
இருக்கக்கூடிய மௌலவி அல்ஹாஜி சஃபா முகமது நஜாஹி முகத்தின் காதிரி அவர்களுக்கும் அதுபோல இங்கு இருக்கின்ற வைத்தியர்கள் அதற்குரிய ஆலோசனை சபை உறுப்பினர்கள் முகாமைத்துவ விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.